சரி. இன்னைக்கு தெசலோனிக்கேயர் 2ஆம் நிருபத்துடைய முகவரியை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் இருக்கு. 3 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ வழக்கத்தின்படியே பார்த்தீங்கன்னா பவுல் எப்போது எழுதும்போது எல்லா நிருபத்திலையும் பார்த்திங்கன்னா 1ஆம் நிருபத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ அதில் 3 அதிகாரங்கள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். சரிங்களா? இப்போ இது எழுதுனது யார் பார்த்திங்கன்னா அதே தான். சரிங்களா? முதல் நிருபத்தை வந்து பவுல், சீலா, தீமோத்தி எழுதுனது. இதையும் பார்த்திங்கன்னா அதே தான், அவங்க இதே தான் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் வசனத்திலே பார்த்திங்கன்னா பவுலும் சில்வானும் தீமோத்தியும் எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா முதல் நிருபத்தையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ 2ஆம் நிருபத்தையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. சரிங்களா? பவுல், சீலா, தீமோத்தி அவங்க தான் எழுதுனது. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது 2ஆம் மிஷினரி பயன் போது துவக்கப்பட்ட சபை தான் இந்த தெசலோனிக்கே சபை. அவங்களால பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை தான் இந்த சபை. ஸோ இது 2ஆம் நிருபம். சரிங்களா? இது அவங்க தான் எழுதுனது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினான ஆள் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான். சரிங்களா? பவுல் தான் மெயினான ஆள் இதை எழுதுனது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 அதிகாரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன சுருக்கம் மட்டும் பார்க்கலாம். அதில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? வாழ்த்தில் ஆரம்பிக்கிறாரு. பார்த்திங்கன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபை. ஸோ வேறு எந்த சபையிலையும் இந்த மாதிரி எழுதலை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு அந்த மாதிரி எழுதும்போது இந்த தான் சபை விசுவாசிகளை பார்த்து இப்படி எழுதுகிறாரு. கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதிரி சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்தீங்க, நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருக்கீங்க, எங்கள் விசுவாசமாக இருக்கீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கீங்க, நல்ல ஒரு மாதிரி சபையாக இருக்கீங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசுக்குள்ளும் உங்களுக்கு கனியை வெளிப்படுத்துகிறவா இருக்கீங்க, தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கீங்க, நல்லா கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி நல்லா ஒரு மாதிரி சபை அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டி எழுதுகிறார். சரிங்களா? இதில் அதே மாதிரி இப்போ 2ஆம் நிருபத்தை எழுதுகிறாரு. இதுலேயும் அந்த முதல் நிருபத்தில் எப்படி எழுதின மாதிரி அதே மாதிரி தான் கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற சபைக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி எழுதுகிறார். ஸோ அடுத்த என்ன ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் உங்கள் அன்பு ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் நான் வந்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ போன 1ஆம் நிருபத்தில் இதுக்காக தான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்போ 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா அவங்க விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகிருச்சு, அன்பு இன்னும் அதிகமாக பெருகிருச்சு, அதற்காக நான் ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம், அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். சரிங்களா? அன்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து காண்பிக்கிறதுனால உங்கள் அன்பு அதிகரிப்படினாலும் விசுவாசம் அதிகமாக பெருகிறபடினாலும் அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப துன்பங்களை அனுபவிக்கிறீங்க. அந்த துன்பம் நிறையா துன்பங்கள் உபத்திரங்கள் அனுபவித்தாலும் அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீங்க. அதனால் வந்து உங்களை குறித்து நான் வந்து மற்ற சபைகளில் உங்களை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததில் என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவனுக்காக பாடு அனுபவிக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வசனத்தின்படி வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாடுபடிக்கிறவங்க அருளப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கப்போ நீங்கள் வந்து துன்பங்கள் வழியாக போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கீங்க அப்படிங்கிற அதை நீங்கள் வந்து அதை காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை குறித்து அதுவே அத்தாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது குறித்து ஒரு பெருமையாக எழுதுகிறார் அவர். அதே மாதிரி அடுத்த என்ன எழுதுகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா உபத்திரப்படுகிறீங்க, யாரால் உங்களுக்கு உபத்திரம் வருதோ அவங்களுக்கு வந்து தேவன் வந்து உபத்திரத்தை கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபத்திரப்படுகிற உங்களுக்கு வந்து தேவன் வந்து உங்களுக்கு இளைப்பாறுதலே ஆறுதல் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுகிறார். அடுத்த என்ன எழுதுகிறார் அப்படின்னா நீங்கள் அதாவது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினை வரும், தண்டனை வரும். இந்த கடைசி நாளில் வந்து தேவன் வந்து அவள் வந்து நித்திய அழிவாகிய தண்டனை வந்து அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுகிறார். அடுத்த 1ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் என்ன எழுதுகிறாருன்னா ஜெபம் பண்ணுறார். சரிங்களா? என்ன ஜெபம் பண்ணுறார் அப்படின்னா தேவன் வந்து அழைத்த அழைப்புக்கு வந்து உங்களை பாத்திரவான்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா
தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் மூலமாக வந்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லா நிறுவத்திலையும் இப்போ நிறைய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய விண்ணப்பங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமாக எழுதுகிறார். ஸோ அழைப்புக்கு வந்து தேவன் பாத்திரவான்களாக இருக்கணும். ஸோ தேவன் நம்ம எதற்காக அழைச்சிருக்காரோ அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எழுதுகிறாரு. பார்த்திங்கன்னா தன்னுடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கீழ் பலமாக இவங்க இடத்துல காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா. அடுத்த பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து வந்து அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா எங்களிடத்துலேருந்தாவது வேறு யாராவது வந்து கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து சஞ்சலப்படாதீங்க. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய 1ஆம் நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் ரகசிய வருகை குறித்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை குறித்து சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவ ரகசிய வருகை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து திருடன் வருகிற விதமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் ரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்காவது நானே கிறிஸ்துன்னு சொல்லி யாராவது வந்து நான் கடைசி காலத்தை பற்றி சொல்லும்போது நானே கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் உங்களை வஞ்சிப்பாங்க. அதனால் வந்து அப்படி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கலங்கிடாதீங்க. பார்த்தீங்கன்னா அது எப்போ எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பொய்யான காரியங்கள். யாராவது வந்து இத்தனாம் தேதி கிறிஸ்து வருவார் நானே கிறிஸ்துன்னு சொல்லி உங்களை வந்து வஞ்சிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி கிறிஸ்து வருவார், இத்தனாம் தேதி வருவார், இந்த ஆண்டில் இந்த நாளில் வருவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கண்முன்னாடி நிறைய காரியங்கள் இப்படி நடக்குது. சரிங்களா. பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் கூட அப்படி சொல்லியிருக்காங்க. சொல்லி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிறிஸ்து வரல. சரிங்களா. பார்த்திங்கன்னா அப்போ அவர் திருடன் வருகிற விதமாக தான் வரும். ஆண்டவரெல்லாம் சொல்லிட்டு வருமா எத்தனாம் தேதி வருவேன் அப்படிலாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். சரிங்களா. இப்போ திருடன் திருடன் எப்போ வருவான்னு சொல்லி தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, உங்கள் இருதயம் வந்து கலங்காது இருக்கட்டும். நீங்கள் வந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. அதை நம்பி நிறைய பேர் வந்து பின்வாங்கி போயிருக்காங்க, நிறைய பேர் விழுந்து போயிருக்காங்க. அதனால் நீங்கள் அதில் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா விசுவாச துரோகம் வந்து நேரிடும். அதனால் பார்த்திங்கன்னா கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்திகிறிஸ்து வந்து அந்த பார்த்திங்கன்னா விசுவாச துரோகம் முன்னாடி நேரிடணும், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மனுஷன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்திகிறிஸ்து எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். பார்த்திங்கன்னா எதிர்க்கிறவனாயும் தேவன் எடுப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ட் அன்டி கிரைஸ்ட்டை பற்றி சொல்கிறார். ஸோ அந்தி கிறிஸ்து ஒரு ஆள். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னை தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல் காண்பித்து உட்கார்ந்துக்கிறவனாக இருப்பான். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கும். இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிருபையின் காலம். இப்போ அந்திகிறிஸ்துவின் காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவனுடைய காலம் வந்து 7 ஆண்டுக்கு தன்னை வந்து தேவன் போல் வந்து தேவாலயத்துக்குள்ளே உட்காந்து தன்னை தேவன் போல் காண்பிப்பான். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இதை வந்து நான் முன்னாடியுமே சொல்லியிருக்கேன் இல்லை, அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எப்போ பார்த்திங்கன்னா அவன் அந்திகிறிஸ்து வராமல் இருக்கிறது வந்து தடை செய்கிறது என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எது தடை செய்கிறது பார்த்திங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்யும், ஆனாலும் தடை செய்கிற நிழல் வந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. சரிங்களா. பார்த்திங்கன்னா நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்திகிறிஸ்து வராதபடி எது தடை செய்கிற அப்படின்னா சபை தான் தடுத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா. அப்போ சபை ஜெபம் விசுவாசிகள் இருக்கிற வரைக்கும், சபை இருக்கிற வரைக்கும் அந்திகிறிஸ்து வர முடியாது. ஸோ கிருபையின் காலம் முடிஞ்சோன்னே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் பார்த்திங்கன்னா தேவன் வந்து சபையை எடுத்துக்கொள்வார். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை தடை செய்ய இப்போ சபை வந்து தடுத்துட்ருக்கு, அந்திகிறிஸ்து வராதபடி தடுத்திருக்கு. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன ஆகும் அப்படின்னா அந்திகிறிஸ்து வருவான். தடை செய்யணும்னு போடுறது. அப்போ சபை தடுத்துட்ருக்கு. சரிங்களா. அந்திகிறிஸ்து வராதபடி தடுத்துட்ருக்கு. ஆனால் அந்த காரியங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் தடை செய்யும் நடுந்து நீக்கப்படும் முன்னே நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன், அப்போ அக்கிரமக்காரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அந்திகிறிஸ்துவை குறிக்குது. சரிங்களா. அப்போ அந்திகிறிஸ்து டைரக்ட் அன்டி கிரைஸ்ட். சரிங்களா. வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இது கடைசி காலத்தில் நடக்கும். கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார், அவனை வந்து நாசியின் சுவாசத்தில் வந்து அவனை வந்து அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி எல்லா வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்திகிறிஸ்து வந்து நிறையா பொய்யா வல்லமை இருக்கும், ஆனால் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கும். பார்த்திங்கன்னா ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை வந்து அவர்கள் வந்து விசுவாசியாதபடியானால் அவர்களுக்கு வருகிற ஒரு தண்டனையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். ஏன்னா சத்தியத்தை வந்து இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா அப்படிங்கிற அந்த மெய்யான சத்தியத்தை வந்து அவர்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அநீதி மேலே பிரியப்பட்டாங்க. அதனால் வந்து தேவன் அவர்களுக்குள்ள பொய்யை விசுவாசிக்கத்த கொடிய வஞ்சகத்தை அவர்கள் வந்து அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மறுபடியும் சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 காரியத்துக்காக சோத்திரம் சொல்கிறாரு. ஸோ எதுக்காக சோத்திரம் பண்ணுறாரு அப்படின்னாருனா, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறனால, பரிசுத்தாவினால் வந்து நீங்கள் வந்து நிரம்பி அதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாங்க, அதுக்காக சோத்தரிக்கிறேங்கிறாரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விசுவாசிக்கிறனால ரட்சிப்படையும்படிக்கு, அந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து ரட்சிப்படையும்படிக்கு சத்தியத்தை விசுவாசிக்கிறனால அதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு சோத்தரிக்கிறேன்னு சொல்லி அந்த 2வது காரியத்துக்காக சோத்திரம். அடுத்தா பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் சிலர் தான் வந்து தெரிந்து கொள்கிறார், நம்ம வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அதனால் உங்களை தேவன் தெரிந்து கொண்டபடினால் வந்து இந்த 3 காரியத்துக்காக சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் வந்து தேவன் வந்து நான் சொல்கிற காரியத்துக்கு வார்த்தைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கீழ்ப்படிங்க, அதை வந்து நீங்கள் கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உங்கள் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை இருதயங்களை தேடி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளையும் உங்களை வந்து ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவருடைய சத்தியத்துக்கு நேராக நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரம். ஸோ 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுவது போல் எல்லா இடத்துலையும், ஸோ வசனம் எல்லா இடத்துலையும் போகணும் வச்சுங்களா. வசனம் எல்லா இடத்துலையும் போனால் தான் சுவிசேஷம் போகும், தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படும். அதனால் வந்து வசனம் எல்லா இடத்துலையும் பரம்பி மகிமைப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் துர்க்குணராகிய துன்மார்க்கமான மக்கள்கிட்டேருந்து பொல்லாத மனுஷர்கிட்ட நாங்கள் விடுவோம், எங்களுக்காக வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 காரியத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வசனம் எல்லா இடத்துலையும் பரம்பி போகணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொள்ளாத மனுஷர்கிட்டேருந்து நாங்கள் வந்து விடுவிக்கப்படும், இந்த 2 காரியத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோ உண்மையுள்ள ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை வந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பான்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஸோ பார்த்திங்கன்னா தேவனே அவரிடத்தில் கிட்டி சேரும்படியாக அவங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஸோ அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தேன்னா அவன் வந்து சாப்பிடவும் கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்யாமல் ஒழுங்கட்டு நடக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதாவது வெட்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி. ஸோ வேலைக்கு போனால் வேலையில் சரியாக செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் ஒழுங்கற்று பார்த்தீங்கன்னா தேவநாமம் தூஷிக்கப்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் வந்து ஒழுங்காக செய்யுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செய்யலைன்னா அவன் சாப்பிடவும் கூடாது. அப்படிப்பட்ட நாங்கள் உங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் ஒருத்தர் மேலேயுமே பாரத்தை வைக்கலை. எங்களுக்கு அந்த அதிகாரம் அப்போஸ்தலருக்குரிய அந்த அதிகாரம் இருந்தாலும், இலவசமாக சாப்பிட்றதுக்கான அந்த அதிகாரம் இருந்தாலும் உங்களுக்கு மாதிரியை காண்பித்து போனோன்னா இரவும் பகலும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை செஞ்சே நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் வந்து நீங்களும் வந்து ஒழுங்கற்று வேலை செய்யாமல் ஒழுங்கற்று தெரியாதபடிக்கு ஒருத்தன் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன வசனத்துக்கு யாராவது கீழ்ப்படியாமல் போனாங்களோ அவங்கள குறித்து கொண்டு அவங்களோட வந்து கலவாதிருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சத்ருவா எண்ணாமல் அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் நம்ம ஒழுங்கற்று நடந்தாங்கன்னா அவங்கள வந்து குறித்து கொண்டு கலவாதிருங்க. ஆனால் வந்து புத்தி சொல்லுங்கள், திருந்தும்படியாக வந்து அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். கடைசியாக 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிக்கிறார். சரிங்களா, என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமாதானத்தின் கர்த்தர் எப்போதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். எல்லாவற்றிலும் தேவன் வந்து சமாதானத்தின் தேவன் வந்து சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வான்னு சொல்லி ஆசீர்வச்சு முடிக்கிறார். நான் வந்து உங்களை வாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார். சரிங்களா, ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எசப்பா நீர் கொடுத்த இந்த முகவரிக்காய் சோத்திரம் ஆண்டவரே.
தேவனே, பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியா நாங்கள் உமக்குள்ளே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். விசுவாசம் அன்புள்ள நாங்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. எவ்வளோ துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதில் பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். வலுவாதபடி காக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அழைப்புக்கு பாத்திரங்களை இருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே சித்தம் முழுவதும் விசுவாசத்திற்கு பலமாக எங்களுக்குள்ள நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் கர்த்தர் விலக்கி ரட்சித்து காத்தல வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எங்களை தரமட்டமாக தாழ்த்தியும் கருத்தல் வைக்கிறோம். தேவனே, உமக்கு நன்றி. எல்லா தீமையில் இருந்தோம் ஏசப்பா, நீர் உண்மையுள்ளவர். எல்லாம் எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து காத்துக்கொள்வீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் சகலவித்திலும் சமாதானத்தை தந்தருள்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தியும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருக, இன்னும் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் பார்க்கும்போது விரிவாய் பார்க்க எங்கள் கண்களை திறந்தரல வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனம் 100 வளர்ந்து பெருகட்டும். நாம் மாத்திரம் மகிமைப்பட்டும் துதிகண்ட மகிமையை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.